எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வீட்டில் வாங்குகிற பால்லேருந்து எப்படி சிம்பிளான முறையில் நல்ல சுத்தமான ரொம்ப டேஸ்டான வெண்ணெய் எடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் நிறைய ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. இந்த முறையில் எடுக்கும்போது வெண்ணெய் நிறைய கிடைக்குங்க. நீங்கள் எந்த பால் வாங்குறீங்களோ அதை நல்லா காய்ச்சிக்கங்க, தண்ணி எதுவும் சேர்க்காமல். இப்போ காலையில் பால் வாங்குறீங்க அப்படின்னா அதை உடனே காய்ச்சி அது சாயந்தரத்துக்கு தான் யூஸ் பண்ண முடியும். காலையில் உடனே யூஸ் பண்ண முடியாது. அதை மட்டும் நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா தினமும் நம்ம நிறைய வெண்ணெய் எடுக்கலாங்க. இப்போ பாருங்கள், இப்போ பால் வாங்கின பாலை அப்படியே காய்ச்சுறேன். நல்லா பொங்க விடுங்க. ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா பொங்கி பொங்கி அடங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்ல பாலை ஆற வச்சிடணும். ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. இப்போ சாயந்தரம் நீங்கள் டீ போடும்போது எடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுக்கும்போது இப்படி தான் அதோட ஏடு நல்லா கெட்டியாக நல்லா திக்காக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா படிஞ்சிருக்கும். இந்த ஏடை மட்டும் எடுத்து நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு மூடி ஃப்ரீசரில் வச்சுருங்க. இது மட்டும்தாங்க நம்ம செய்ய வேண்டியது. ஒவ்வொரு நாளும் எத்தனை தடவை நம்ம பால் காய்ச்சிரோமோ அத்தனை தடவையும் அந்த பாலை ஆற வச்சு இது போல் ஏடு எடுத்து வச்சுருங்க. இப்போ காலையில் காய்ச்சி பாலை ஆற வச்சு வச்சுறீங்க அப்படின்னா அதை சாயந்தரத்துக்கு டீ போடுங்க. சாயந்தரம் காய்ச்சிற பாலை ஆற வச்சு எடுத்து வச்சுட்டு அதை காலையிலேக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்படியே செய்யும்போது ஒரு 15லேருந்து 20 நாளுக்குள்ளார நமக்கு கிட்டத்தட்ட 1 கிலோ அளவுக்கு அந்த மாதிரி ஏடு கிடைக்குங்க. நம்ம சாதாரணமாக காலையில் 1/2 லிட்டர் சாயந்தரம் 1/2 லிட்டர் பால் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3/4 கிலோ அளவுக்கு ஒரு மாதத்தில் இல்லைன்னா ஒரு 20-25 நாளில் கூட கிடைக்கலாம். இல்லை நீங்கள் நல்ல பசும்பால் வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே நல்லா 1 கிலோ அளவுக்கு பால் ஏடு நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், அந்த ஏடு எல்லாத்தையுமே எடுத்து போட்டாச்சு. இந்த பாலில் நீங்கள் டீ காஃபி எப்போதும் போல் போடலாம். இந்த ஏடு எடுக்கிறதுனால பாலோட டேஸ்ட்டோ டீ காஃபியில் டேஸ்ட்டோ குறையும், பால் தண்ணி ஆகிடும், அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. இந்த ஏடு நம்ம வடிகட்டும் போது வேஸ்ட்டாக போகிறது தான். அதை தான் நம்ம கொஞ்சம் டைம் செலவு பண்ணி அதை எடுத்து சேர்த்து வைக்கிறோம். இப்போ பாருங்கள், நல்லா நிறைய சேர்ந்துருச்சு. இப்போ அப்படியே எடுத்து இதை அப்படியே உடனே ஃப்ரீசரில் வச்சிடணும். அதை மட்டும் கவனமாக செய்யணும். நம்ம வெளியில் வச்சுட்டு அது கூலிங்லாம் போயிட்டு திருப்பி வைக்கிறது அப்படிலாம் பண்ணோம்னா நமக்கு நல்ல தரமான வெண்ணெய் கிடைக்காது. உடனே மூடி நீங்கள் உள்ளே வச்சுருங்க. இப்படியே வச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு நிறைய ஏடு சேர்ந்துருச்சு அப்படின்னா நீங்கள் உடனே வெண்ணெய் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் இந்த ஒரு டப்பா ஃபுல்லாக கிட்டத்தட்ட வந்துருச்சு. ஒரு 20-25 நாள் ஆச்சுங்க இந்த அளவுக்கு பால் ஏடு சேர்க்குறதுக்கு. இந்த ஏடு உங்களுக்கு பல வகையில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ஏடு தாங்க ஃப்ரெஷ் க்ரீமு. இதை எடுத்து நீங்கள் பன்னீர் பட்டர் மசாலா பண்ணுறதுக்கு, அப்புறம் நீங்கள் பாஸ்தா பண்ணுறீங்க அப்படின்னாலாம் ஃப்ரெஷ் க்ரீம் வேணும்னா இதிலேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த க்ரீமை கூட எடுத்து நீங்கள் ஒரு டப்பாவில் சேர்த்து வச்சுட்டு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போ எடுத்து நம்ம யூஸ் பண்ணலாங்க. நல்லா பீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா சூப்பரான ஃப்ரெஷ் க்ரீம் கிடச்சிரும். இப்போ நான் ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்தாச்சு. அதனால் நம்ம மிக்சியில் போட்டு இது அரைச்சோம் அப்படின்னா வெண்ணெய் நல்லா திரண்டு வந்துடும். இதை அரைக்கிறதுக்கு ஐஸ் க்யூப்ஸு ஐஸ் வாட்டர் மட்டும்தாங்க யூஸ் பண்ணணும். நம்ம சாதா தண்ணி ஊற்றக்கூடாது. நிறைய ஐஸ் க்யூப்ஸ் போட்டிங்க அப்படின்னா டக்குன்னு வெண்ணெய் திரண்டு வந்துடும். இப்போ பாருங்கள், நான் ஒரு நிமிஷம் தான் அரைச்சிருப்பேன், வெண்ணெய் வந்துருச்சு பாருங்கள். வெண்ணெய் எடுக்கும் போதே நல்லா கைக்கு தெரியுங்க, நல்லா கெட்டியாக இருக்கும், லூஸாக இருக்காது. நம்ம சாதாரணமாக பாட்டிலெல்லாம் மோரை ஊற்றி நம்ம தயிரை ஊற்றி நம்ம மோராக்கி வெண்ணெய் எடுப்போம். அப்போல்லாம் வெண்ணெய் நல்லா கொஞ்சம் மெல்லிசாக தான் கிடைக்கும், அதாவது இவ்வளோ கெட்டியாக கிடைக்காது. ஆனால் ஐஸ் வாட்டர் ஊற்றி நீங்கள் அரைக்கும் போது வெண்ணெய் நல்லா கெட்டியாக கடையில் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க. நீங்கள் கடையில் இருக்கிற வெண்ணெயோட டேஸ்ட்டுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணவே முடியாது. இந்த வெண்ணெயோட டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். ப்ரெட்லெல்லாம் போட்டு சாப்பிட்றதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா, பருப்பு சாதத்துக்கெல்லாம் வெண்ணெய் போட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா புழிஞ்சிட்டு எடுத்துருங்க. தண்ணி அந்த மோர் இருக்கும் அதோட சேர்த்து வேண்டாம், நல்லா புழிஞ்சிட்டு தண்ணியில் போட்டுருங்க. இந்த தண்ணியும் ஐஸ் வாட்டர் தாங்க. ஐஸ் வாட்டர்லேயே போட்டிங்கன்னா தான் வெண்ணெய் நல்லா திரண்டு வரும். இப்போ நான் ஒரு பேட்ச் போட்டு எடுத்துட்டேங்க. இப்போ நீங்கள் அடுத்த கொஞ்சம் கொஞ்சமாக போட்டாருங்க, எல்லாத்தையும் ஒரே முட்டா போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. அதே மாதிரி மிக்ஸி ஜாரும் நம்ம சட்னிலாம் அரைப்போம் பார்த்திங்களா, தேங்காய் சட்னிலாம், அந்த பிளேடு இருக்கிறத போட்டு நீங்கள் அரைங்க. நம்ம இட்லி பொடி இந்த மாதிரி பொடியை அரைக்கிறோம் பார்த்திங்களா, அந்த பிளேடை யூஸ் பண்ணாதீங்க, அதில் வெண்ணெய் அவ்வளோவா வர்றது கிடையாது. இந்த நம்ம ஈரமாக அரைக்கிறோம் பார்த்திங்களா, சட்னி இந்த மாதிரிலாம் அரைக்கும் போது அந்த ஜாரில் போட்டு அரைச்சிங்க அப்படின்னா தான் வெண்ணெய் நல்லா நிறையா வருது. இப்படியே நான் ஒன்று ஒன்றா எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துடுறேங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஏற்கனவே வச்சுருக்கிறதே கொஞ்சம் நல்லா சில்லுன்னு இருக்குது அந்த மோரே, அதனால் அதிலே சேர்த்துக்கிறேன். அது சில்லுன்னு இல்லை அப்படின்னா நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் போட்டுட்டு அதை எடுத்துகிட்டு வேறு இதில் போட்டு அரைங்க. இப்போ அப்படியே அரைச்சி எல்லா பட்டரையும் எடுத்து முடிச்சாச்சுங்க. ரொம்ப சூப்பராக நல்ல டேஸ்ட்டாக கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ கிட்ட பட்டர் கிடச்சிருக்குதுங்க. இந்த பட்டரை நீங்கள் பட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம்,
நீங்கள் வந்து நெய்யாக உருக்கணும் அப்படின்னாலும் நெய்யாக உருக்கலாம். நெய் உருக்குனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நெய் வந்து நம்ம கடையில் வாங்கவே முடியாதுங்க. நீங்கள் என்ன தான் வீட்டிலே செஞ்சு கொடுக்குறாங்கன்னாலும் நீங்கள் நம்ம வீட்டில் பண்ணுற இந்த வெண்ணெய் மாதிரி டேஸ்ட்டும் நெய் மாதிரி டேஸ்ட்டும் கடையில் கிடைக்கவே கிடைக்காது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழ் நிமி கிரியேஷன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.